அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செஸ் போர்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து நான் இங்கே வந்துட்டு முட்டை, வெனிலா எசன்ஸ், ஃபுட் கலர்ஸ், அப்புறம் பட்டர், கொக்கோ பவுடர், சுகர், அதுக்கப்புறம் ஆயில் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் அப்படின்ற ஒரு பிராண்டில் ஃபுட் கலர் நான் வாங்கியிருந்தேன். அது ரெட் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டையை நான் வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கிறேன். இது வந்து நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு குக்கிங் ஆயில், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர். ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு நான் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 2 கப்பு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம முட்டை, சர்க்கரை, எண்ணெய், வெனிலா எசன்ஸ்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதையும் உள்ளே சேர்த்து இதை நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் எப்போயுமே ஓவராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்துட்டு சம அளவு நான் வந்துட்டு 2 மாவை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன் 2ஆக. ஸோ ஏன்னா ஃபுட் கலர் வந்து என்னோடய தீம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் தீமு. ஸோ அதனால் ரெட் கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சம அளவு ஒரு 1/2 கப் அளவு இருந்தது இந்த மாவு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நம்ம ஃபுட் கலக்க போகிற அந்த பேட்டரில் நான் வந்து கோகோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூட வந்துட்டு மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு 1/2 கப் அளவு வந்துட்டு பால் எடுத்து 1/4 கப்னு 2 பவுல்லையுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கோகோ பவுடர் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கலர்லாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கேக்காக. கேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஈவனாக பேக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சூடாக இருக்குது. அவன் க்ளவுஸ் போட்டு எடுங்க வெளியே. ஸோ நான் அவன் க்ளவுஸ் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் அவசரம் அதிகமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் தென் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேட்டரை வந்து நான் இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் நம்ம ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணணும். எப்போயுமே கேக் வந்து ஐசிங் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கேக் டின்லேருந்து கேக்கை எடுக்கிறதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உடனே பண்ணணுன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து கேக் பவுல்லேருந்து அழகாக எடுக்க வரும். இப்போ வந்து நான் இந்த ஒரு கேக்கை வந்து 2 லேயராக தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு 3 ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ரிங்ஸாக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக்கிங் டின் வச்சு நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் குக்கி கட்டர் வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து 3 தனியாக ரிங்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பிளாக் அண்ட் ரெட் ரெண்டுமே வந்து அழகாக கட் பண்ணி சுகர் சிரப் போட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு மார்பிள் கேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிங் வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம். அதை அழகாக வச்சு நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு ரிங் வந்து பிஞ்சிருச்சு பாருங்கள், நான் அதை இப்படி தான் ஐசிங் பண்ணுறேன். ஸோ கவலையே பட வேணாம், என்னடா அது உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி விப் க்ரீம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அழகாக அதை ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட் ரிங் வந்து நான் பிளாக் வச்சுருக்கேன். 2வது ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் வச்சுருக்கோம். உள்ளே திருப்பியும் பிளாக் வைக்க போகிறோம். ஸோ வச்சாச்சு. இப்போ மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து க்ரீம்லாம் விப் பண்ணுறதுலாம் இதுவே நான் காட்டலை, ஏன்னா நிறைய கேக் ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ நான் ஒரே ஒரு பிராண்ட் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த க்ரீம் வந்து லாஸ்ட் நான் பேக் பண்ண கேக்கோட
வீடியோ பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா வீடியோலையுமே நான் வந்துட்டு க்ரீம் வந்து காட்டாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ பிராண்டு டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு அதாவது ஃபஸ்ட் லேயரில் பிளாக் ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா, அப்போ செகண்ட் லேயரில் ரெட் ஃபஸ்ட்டு வைக்கணும். ரெட் பிளாக் ரெட் அண்ட் தென் பிளாக் ரெட் பிளாக் அண்ட் தென் ரெட் பிளாக் அப்புறம் ரெட் அந்த மாதிரி வச்சு நம்ம அழகாக வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணிவிட்டு இது ஒரு 20 to 30 minutes நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே இருக்க ஐசிங்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். என்னோடய டேபிள் பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது. பேக் பண்ணாலே அன்றைக்கி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ தான் இருக்கும். அண்ட் தென் விப்பிங் க்ரீமில் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அதாவது நான் மைண்டில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் தீம் வந்து நான் வச்சுருந்தேன். நான் அது வந்து டெக்கரேட் பண்ணுறதும் சரி வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எவ்வளோ போட்டாலும் எனக்கு வந்து பர்பிள் தான் வந்தது. கேக் பேட்டரில் நான் பிளாக் போடும்போது அழகாக பிளாக் கலர் வந்தது. இதில் நான் கொஞ்சம் கோகோ பவுடரும் ஆட் பண்ணிட்டேன். நான் ஒரு பாட்டில் ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணேன். பட் எனக்கு டார்க் பர்பிள் கலரில் தான் வந்தது. டார்க் பிளாக் கலர் வரவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே கலர் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் பிளாக்கில் ரெட் கலர் மேலே பைப்பிங் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு நான் அப்புறமேட்டு வந்து அப்படியே அந்த ஐடியாவை வந்து ட்ரா பண்ணிவிட்டு ரெட்டு வித் பிளாக் நம்ம போகலாம், பிளாக் வந்து கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வந்துட்டேன். அண்ட் தென் வந்து கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு இன்னொரு ஃபுட் கலர் நான் வச்சுருந்தேன், வேறு பிராண்ட் ஃபுட் கலர். ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே எனக்கு பிளாக் வந்து வரவே இல்லை. அண்ட் தென் நான் யூடியூப்பில் நிறைய பிரிண்டர்ஸ்லலாம் நிறைய டிப்ஸ் பார்க்கும்போது இப்போ நான் வந்துட்டு நைட்டு பேக் பண்ணேன். மறுநாள் காலையில் தான் வந்துட்டு என்னோடய டேடோட பர்த்டே. ஸோ மறுநாள் காலையில் தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓவர் நைட் வந்து நம்ம வந்து அந்த விப் க்ரீமில் ஃபுட் கலர் கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது நல்லா டார்க் பிளாக் கலராக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரில் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டு நான் வந்துட்டு கேக்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு பயந்துகிட்டே தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன். மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணனோ இல்லையோ நேராக வந்து ஃப்ரிட்ஜை திறந்து கேக் எப்படி இருக்குன்னு தான் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங் பார்த்த உடனேமே. அண்ட் தென் இப்போ வந்துட்டு ரெட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விப் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். மேலே வந்து கேக் ஐசிங் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு என்ன மைண்டில் தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு ஒரு சின்ன பைப்பிங் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நமக்கு என்ன நாசில் வேணுமோ அந்த நாசில் டிப் போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ரெட் அண்ட் பிளாக்கு கலந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளார் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு ஆக்சுவலாக நான் 3-4 ஃப்ளார்ஸ் வந்து நான் மேலே வச்சேன். ஸோ அதெல்லாம் ப்ளூப்பர்ஸில் போட்டால் நல்லா போகும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பியும் நான் க்ரம் கோட் பண்ணி திருப்பியும் நான் சில் பண்ணி ஆக்சுவலாக இந்த கேக் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஈஸியாக பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கேக் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் வந்துட்டு பிளாக் கலரில் ஃபைனலாக இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் போட்டு ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்கரேஷன் முடிச்சுட்டு ஈட்டபிள் பேர்ல்ஸ் வந்து கோல்டன் பேர்ல்ஸ் வந்து அங்கங்கே எல்லா ஃப்ளார்ஸ் மேலேயும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் படுத்தாச்சு. மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு நான் கேக் தான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பர்பிள் கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி பிளாக்காக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஸோ இப்படி தான் இந்த கேக் வந்து நான் பேக் பண்ணேன். என்னோடய அந்த ட்ராஜடிலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களுமே இந்த கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது பர்த்டே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படி இல்லை நான் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.